அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சங்கரலிங்கம். நான் கடந்த 12 ஆண்டுகளாக அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தியானம் செய்து வருகிறேன். இந்த 12 ஆண்டுகளாக தியானம் செய்ததின் பலனாக எனக்குள் நிகழ்ந்த ஆன்மீக அனுபவத்தையும் அதன் மூலம் எனக்குள் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றத்தையும் ஆழ்ந்த அமைதியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு கிடைத்த ஆன்மீக அனுபவமும் மாற்றங்களும் அமைதியும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பீஸ் ஆஃப் லைஃப் என்ற ஒரு புதிய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு நான் சொல்லக்கூடிய தியான முறைகளை நீங்கள் தினமும் பின்பற்றி வந்தால் அதிகபட்சமாக 6 மாதத்திற்குள் உங்களுக்குள்ளும் ஆன்மீக அனுபவமும் மாற்றங்களும் நிரந்தர அமைதியும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இதற்கு நீங்கள் செய்யக்கூடியவை, நீங்கள் இன்று முதல் தினமும் 1 மணி நேரம் இல்லாவிட்டாலும் உங்களால் முடிந்த நேரம் வரை தியானம் செய்யுங்கள். இன்று முதல் வகுப்பில் ஒரு சிறிய தியான முறைகள் மூலம் நாம் தியானம் செய்ய ஆரம்பிப்போம். நீங்கள் எங்கு இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் முதலில் நீங்கள் உங்களுக்கான ஒரு வசதியான நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். தரையில் அமர்ந்தாலும் நாற்காலியில் அமர்ந்தாலும் உங்களுக்கு எங்கு உட்கார்ந்தால் வசதியாக உங்களால் உட்கார முடியுமோ அந்த நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் கண்களை மூடினாலும் கண்களை திறந்து வைத்திருந்தாலும் உங்களால் தியானம் செய்ய முடியும். ஏனென்றால் நான் இதுவரை கண்களை திறந்துதான் தியானம் செய்து வருகின்றேன். இப்பொழுது உங்கள் வசதிக்கு தகுந்தாற்போல் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு வசதிக்கு தகுந்தாற்போல் கண்களை திறந்தோ மூடியோ அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் தளர்வாக இருக்கட்டும். இயல்பான நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உலக விஷயங்களில் இருந்து விடுபட்டு உங்களை கவனிக்க தொடங்குங்கள். அப்பொழுது உங்களுக்குள் பலவிதமான எண்ணங்கள் வந்து செல்லும். அதாவது நீங்கள் சாதாரணமாக இருக்கும் பொழுது வரக்கூடிய எண்ணங்களை விட நீங்கள் தியானத்தில் அமரும் பொழுது உள்முகமாக நீங்கள் பார்க்கும் பொழுது அதிக அளவில், அதாவது கடந்த காலத்தில் நிகழ்ந்த நீங்கள் மறந்து போன எண்ணங்களும் இப்பொழுது வருவதை நீங்கள் காண்பீர்கள். அப்படி எண்ணங்கள் வருவதால் உங்களுக்கு தியானம் வரவில்லை என்று அர்த்தமில்லை. உங்களுக்குள் இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் நீங்கள் சேர்த்து வைத்த தேவையற்ற எண்ணங்களும்
தேவையற்ற ஆசைகளும் தேவையற்ற துக்கங்களும் உங்களை விட்டு வெளியேறினால்தான் நீங்கள் முழுமையாக தியானத்தில் அமர முடியும். அப்படி எண்ணங்கள் வரும்பொழுது அதை ஒரு சாட்சி பாவனையாக மட்டுமே பாருங்கள். அதற்கு எதிர்வினை எதுவும் நீங்கள் ஆற்ற வேண்டாம். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நாம் சேர்த்து வைத்த தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத ஆசைகளும் தேவையில்லாத துக்கங்களும் இன்னும் நமக்குள் மறைந்து கிடக்கிறது. அதனால்தான் நமக்கு மன அழுத்தம், துக்கமாக இருப்பது, தூக்கமின்மை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் நமக்குள் இருக்கின்றது. நீங்கள் சாட்சி பாவனையாக பார்க்க பார்க்க அவை அனைத்தும் உங்களை விட்டு ஒரு நாள் முழுவதும் விலகிவிடும். அப்பொழுது உங்களுக்குள் ஓர் ஆழ்ந்த அமைதியை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். இதுபோல் தொடர்ச்சியாக உங்களுக்குள் வரக்கூடிய எண்ணங்களை வெறும் சாட்சி பாவனையாக மட்டுமே பார்த்து கொண்டே இருங்கள். உங்களால் எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் அமர்ந்திருந்து எண்ணங்களை பார்த்து கொண்டே இருங்கள். இன்றைய தியானம் முடிந்தவுடன் உங்கள் மனநிலையை சோதித்து பாருங்கள். தியானத்திற்கு முன் உங்கள் மன ஓட்டம் எப்படி இருந்தது? இந்த சில நிமிட தியானத்திற்கு பின் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். கண்டிப்பாக தியானத்துக்கு பின் உங்கள் மனநிலை முன்பை விட நன்றாக இருக்கும். அதாவது ஓட்டங்கள் அதிகமாக இல்லாமல் நார்மலான ஒரு மன ஓட்டத்தோடு இருக்கும். இன்று ஒரு நாள் சில நிமிடங்களே செய்ததால் கிடைத்த பயனை போல் நீங்கள் தினந்தோறும் செய்யும் பொழுது சில மாதங்கள் கழித்து உங்கள் மன ஓட்டத்தை நீங்கள் சோதித்து பார்த்தால் ரொம்பவே மன ஓட்டம் குறைந்து மனம் ஒரு அமைதித்தன்மையில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் தினமும் தியானம் செய்ய செய்ய உங்கள் கடந்த கால எண்ணங்கள், ஆசைகள், துக்கங்கள் அனைத்தும் வெளியேற உங்கள் மனம் ஓர் எம்டியாக, அதாவது ஒரு பாரம் இல்லாமல் லேசாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதன் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய தியானம் மூலம் அளவு கடந்த சக்தியை உங்களால் உள்ளுக்குள், அதாவது பிரபஞ்ச சக்தியை உங்களால் உள்ளுக்குள் ஈர்த்து தக்க வைத்து கொள்ள முடியும். எண்ணங்கள் உள்ளே இருக்க துக்கங்கள் உள்ளே இருக்க நம்மால் வெளியிலிருந்து பிரபஞ்ச சக்தியை நம்மளால் உணர முடியாது. உதாரணத்திற்கு ஒரு பாட்டிலில் தண்ணீர் நிரம்பி இருந்தால் அதனுள் நாம் மேற்கொண்டு எதையும் நிரப்ப முடியாது. அதே பாட்டிலில் காலியாக இருந்தால் நாம் எதை வேண்டுமானாலும் உள்ளே நிரப்பிக்கொள்ளலாம். அதுபோல்தான் மனதில் எண்ணங்கள், துக்கங்கள், ஆசைகள் இருக்கும் பொழுது நாம் பிரபஞ்ச சக்தியை
உள்ளே சேர்க்க முடியாது, சேமிக்க முடியாது. எப்பொழுது உங்கள் மனம் லேசாக எம்டியாக இருக்கின்றதோ அப்பொழுது தான் நாம் அனைத்து சக்திகளையும் உள்வாங்கி சேமிக்க முடியும். இதுபோல்தான் நாம் தியானம் செய்ய செய்ய நம்மளால் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியையும் பிரபஞ்ச சக்தியையும் நாம் சேமிக்கவும் முடியும், அதை உணரவும் முடியும், அதை நம்மால் வெளிப்படுத்தவும் முடியும். இன்றைய தியானம் ஒரு ஆரம்ப நிலை தியானம் மட்டுமே, அதாவது ஒரு சின்ன அறிமுகமான தியானம் மட்டுமே. இனி அடுத்து வரும் நாட்களில் தியானத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். அதாவது தியானம் செய்வதற்கு ஏற்ற நேரம் எது, சிறந்த இடம் எது, என்ன முறையில் தியானம் செய்யலாம், தியானம் செய்வதற்கு அளவுகள் உண்டா, காலம் நேரம் உண்டா, இப்படி பல விஷயங்களை நாம் பேசலாம். மேலும் தியானத்தை பற்றிய உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதினால் அதற்கான பதிலும் வீடியோவாக போடப்படும். மேலும் நான் தியானம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களையும் தியானம் செய்த பிறகு செய்ய 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 தியானம் பண்ண பண்ண தியான நிலையில் இருக்க இருக்க எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவு போடுகின்றேன். பொதுவாக தியானம் செய்வது என்பதை தாண்டி தியானத்தில் இருத்தல் என்பதுதான் மிக சரியான வார்த்தை. ஆனால் ஆரம்ப நிலையில் நாம் தியானத்தில் இருக்க முடியாது. ஆரம்பத்தில் நாம் தியானம் செய்ய 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 ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது நாம் இயல்பாகவே தியானத்தில் நிலைத்து விடுவோம். தியானத்தில் இருத்தல் என்பதுதான் சரியான தியான முறை. அதற்கு சில காலங்கள் ஆகும். எனக்கு கிடைத்த ஆன்மீக அனுபவங்கள் ஒரு புத்தகத்தை படித்தோ மற்றவர்களின் அனுபவத்தை கேட்டோ வந்தது அல்ல. முழுக்க முழுக்க தியானம் செய்ய செய்ய என்னுள் நிகழ்ந்த ஒரு உன்னதமான ஆன்மீக அனுபவங்கள் மட்டுமே. இதையே நான் சொல்கிறேன் என்றால் ஒரு உண்மையான ஆன்மீக அனுபவம் என்பது தான் தியானத்தில் இருந்து கிடைத்தால் மட்டுமே அது நமக்கு நிரந்தர அனுபவமாகவும் நிரந்தர அமைதியாகவும் நமக்கு அது மாறும். நாம் ஒரு படித்து கேட்டு நாம் ஒரு அனுபவம் பெற்றாலோ ஒரு அமைதி நிலையில் இருந்தாலோ அது நிரந்தரமாக நமக்கு இருப்பதில்லை. அதனால்தான் நாம் நமக்குள் பயணம் செய்து, அதாவது உள்முகமாக பயணம் செய்து, அதன் மூலம் நாம் கிடைக்கக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள், சக்திகள், அமைதி இவை நம்மில் எப்பொழுதும் நிரந்தரமாக நமக்குள் இருக்கும். மீண்டும்
அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.